ஒன்றுமே இல்லை, பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இறைவனை 100% நம்புறீங்க. நீங்கள் செல்ஃப் சென்டர்டாக இருக்கீங்க. இந்த சென்ஸ் வந்து செல்ஃப் அவேர்னஸோடு இருக்கீங்க. நீங்கள் உங்களை இன்னொரு இடத்துல வச்சு பார்க்குறீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண அளவுலையும் பொருள் அளவுலையும் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் ஞானம் சம்பந்தமான விஷயத்துக்கு நீங்கள் பணம் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா இன்டூ 1000 டைம்ஸ், 1 lakh டைம்ஸ், 1 crore டைம்ஸ் ரிட்டர்ன் ஆகும் அது உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த உலகத்தில் எது உயர்ந்த செயல் அப்படின்னா இறைவனை உணர வைப்பதை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த செயல் அப்படின்ற ஒன்று இல்லை. நான் என் சொந்த உழைப்பை போட்டு, நான் சொன்னேன்ல, மனம், பிராணன், வாக்கு, இது மூணையும் நான் செலவு பண்ணி இத்தனை வருஷம் என்னோட ஆயுட்காலத்தில் சம்பாதிச்ச அந்த ஒரு மெட்டீரியலுக்கு பேர் தான் மணி, பணம். அது வெறும் பணமாக இருந்தாலும் அந்த பணத்துக்கு பின்னாடி அந்த உழைப்பு இருக்குது, அந்த பணத்துக்கு பின்னாடி எஃபோர்ட் இருக்குது, அந்த பணத்துக்கு பின்னாடி என் பிராண சக்தி இருக்குது, என் லைஃப் ஃபோர்ஸ் இருக்குது, எனர்ஜி இருக்குது. அப்போ நான் அந்த பணத்தை நான் கொண்டு போய் இன்னொரு உயிருக்காக நான் செலவு பண்ணுறேன். இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால தான் சொன்னாங்க, தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமேங்கிறான். காரணம் என்னன்னா, அதை தாண்டி ஒன்று இல்லை. அவனுடைய மனம், அவனுடைய பிராணன், அவனுடைய வாக்கு, இது எல்லாத்தையும் போட்டு அவன் சம்பாதிச்ச அந்த செல்வத்தை, அந்த பணத்தை தன்னை சார்ந்தவர்களை கடந்து தன்னை சாராதவர்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்கிறான்ல. எதுக்கு? ஒன்றும் இல்லை, இந்த உண்மை இன்னும் 4 பேர்த்து கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு. இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். புரியுதா நான் என்ன மீன் பண்ண வரேன்னு உங்களுக்கு? இது எவ்வளோ பெரிய வேலை இது. என் லைஃப்பை நான் வந்து சம்பாரித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சேர்த்து வச்ச காசு, பணம், மெட்டீரியல், தங்கம், வைரம், பொருள், இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்? ஒன்று நான் அதை பற்றி பேசணும், அதை நான் பயன்படுத்தி பெருசாக பேசணும். அப்படி இல்லையா, அப்படி பெருசாக பேசுகிறவனுக்கு கொண்டு போய் நம்பிக்கையோடு அதை கொடுக்கணும். இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். ஹூ எவர் இட் மே பி இன் திஸ் வேர்ல்டு. நான் என்ன மட்டும் சொல்ல, யாராக வேணாலும், உங்களுக்கு யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, நீங்கள் யாரை விருப்பப்படுறீங்களோ அவன்கிட்ட கொண்டு அந்த செல்வத்தை கொடுக்குறீங்களா, ஒப்படைக்கிறீங்களா? ஏன்? அவன் உலகத்துலேயே உயர்ந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அன்னதானே நீங்கள் பண்ணலாம், வஸ்திரதானம் நீங்கள் பண்ணலாம், பூமி தானம் பண்ணலாம், நீங்கள் கோதானம் பண்ணலாம், ஞான தானம் பண்ண முடியுமா உங்களால்? அதுக்கு முதல்ல நம்ம ஞானத்தை முழுசாக உணர்ந்துருக்கணும். தானத்திலெல்லாம் உயர்ந்த தானம் என்ன தானம்? அன்னதானம் சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு தானம் இருக்கு, நிதானம். ஏன் நிதானம் வேணும்? அந்த நிதானம் தான் ஞானம்ன்ற. அப்போ அந்த நிதானத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஒருத்தனுக்கு. இப்போ இந்த உயிர்கள்லாம் எதுக்கு வந்திருக்கு? அந்த நிதானம் இல்லாதனால தான் வந்திருக்கு. அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை, லைஃப்பை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு விஸ்டம் இல்லை இன்னும். தேர் இஸ் மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நாலேஜ் அண்ட் விஸ்டம். டு யூ நோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நாலேஜ் அண்ட் விஸ்டம்? The knowledge will teach you to accumulate something. The wisdom will teach you to discard everything. அறிவு என்பது நீ தினமும் எதையாவது கற்றுக்கொள்வது. ஞானம் என்பது நீ கற்றுக்கொண்ட எதையாவது தினமும் மறப்பது. ஏன் கற்றுக்கணும்னா, நாலேஜ் இருந்தால் தான் நான் பெரிய ஆளாக மதிப்பேன். அது இந்த உலகத்துக்கு. விஸ்டம் ஏன் நாலேஜை விட பெருசுன்னா, unlearning is called wisdom. Accumulating is not wisdom. Accumulating is knowledge. But in this stage, in this world, you should also need the knowledge, because no one will trust the wisdom alone. நீங்கள் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் விஸ்டமை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா போட முட்டா போயிலன்றுவோம். நாலேஜ் என்ன சொல்லும்? வேகமாக ஓடுன்னு சொல்லுவோம். விஸ்டம் என்ன சொல்லும்? ரொம்ப பொறுமையாக போன்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கு சம்மந்தமே இல்லாத கான்ட்ராஸ்டில் இருக்குது. நாலேஜ் என்ன சொல்லுது? வேகமாக ஓடுன்னு சொல்லுது. விஸ்டம் என்ன சொல்லுது? பொறுமையாக போன்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, த நாலேஜ் அலாங் வித் த விஸ்டம். நமக்கு அந்த எஃபிஷியன்சி இருக்குன்னா வி கேன் ஷேர் அவர் விஸ்டம் டு எவ்ரி ஒன். அந்த நிதானம் எப்போ வரும்? விஸ்டம் இருந்ததுனா தான் வரும். அந்த ஞானம் இருந்ததுனா தான் வரும். அந்த ஞானம் இல்லை என்றால் அந்த நிதானம் வராது. இதனால தான் ஞான தானத்தை விட சிறந்த தானம் உலகத்திலேயே எதுவும் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், இன்னும் நான் அதை சீக்கிரம் அடையணும்னா ஷேரிங் அண்ட் கேரி, கீப் இட் இன் மைண்ட். அவ்வளோதான் உங்களுக்கு உண்டான பதில். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இவ்வளோ டெப்த்தாக புரியாது. அதனால் உங்களுக்கு சுற்றி வளைச்சு அந்த மேட்டரை சொல்லி இப்போ புரிய வைக்கிறேன். என்ன? ஷேரிங்
அண்ட் கேரிங். இது 2த்துல தான் மொத்த உலகமே இயங்குது. நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இறைவன் கீழே இறங்கி வர மாட்டார். நம்மளுடைய சந்தேக புத்திக்கு இறைவன் இறங்கி இறைவனே வந்தாலும் சந்தேகப்படுவீங்க நீங்க. சிவபெருமான்ற என்ன தலையில பிறை இல்ல, என்ன கழுத்துல பாம்பு இல்ல, என்ன சூலாயுதம் லைட்டா உடைஞ்சிருக்கு, என்ன திரும்பி இருக்கு, அப்படி இருக்கு, அது கேலண்டர்ல வேற மாதிரி பார்த்தேனே, டவுட் வருமா வராது நமக்கு? அவர் பார்ப்பாரு, என்னடா நான் வந்தாலே இதானடா, நம்ம இதுக்கு பயந்துட்டே அவர் வர்றது கிடையாது. ஏன்னா அவர் அவ்வளோ பரிபூர்ண தன்மையோடு இருக்கிறார், அவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறார். இப்போ இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான கேள்விகள்லாம் சகிச்சுக்கிறது இறைவன் இல்லை, குருவால தான் சகிச்சுக்க முடியும். குருமார்கள் அப்படிப்பட்டவர்கள், உங்களுக்காக வாதாடுபவர்கள். யாருக்கிட்ட? சண்டை போடுவாங்க. they will fight for you. ஒரு உண்மையான குரு, உண்மையானவர் தான் குருவா இருக்க முடியும். உங்களோட சோ கால்டு கொலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லி புரிய வைக்கணும்னா, ஒரு உண்மையான குரு நினைத்தால் என்ன வேணா பண்ண முடியும் உங்களுக்காக. ஆனா கேள்வி என்னன்னா, அவங்க ஏன் அதை உங்களுக்காக பண்ணணுன்றதுதான் கேள்வி. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.